நான் உங்க அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ரோஹித். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பின் பவுலிங் டிப்ஸ். வாங்க போலாம். முதல்ல நம்ம கூகுள் தாங்க பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள். அதாவது பொசிஷன் வந்து இப்படி இருக்கணும். ஓகே, ரிங் ஃபிங்கர் வந்து இங்கே இருக்கணும் அண்ட் மிடில் ஃபிங்கர் இங்கே இருக்கணும். இதுக்கும் நிறையவே கேப் இருக்கணும். அண்ட் பாயிண்டிங் ஃபிங்கர் இங்கேயும் தம் ஃபிங்கர் கீழே இருக்கணும். ஸோ ரிலீஸ் பண்ணும்போது இப்படி தாங்க பண்ணணும். ஸோ கிரிப்பு வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னா பவுன்ஸ் ஆகும். ஸோ இப்படி போடும்போது இப்படி வருங்க. பவுலருக்கு வந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். அது வந்து ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். ஆஃப் ஸ்பின் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தாங்க பொசிஷன். அதே மாதிரியே இருக்கணும். நான் பாயிண்டிங் ஃபிங்கர் இங்கேயும் மிடில் ஃபிங்கர் இங்கே இருக்கணும். கேப்பு எக்கச்சக்கமாக இருக்கணுங்க. அண்ட் தம் ஃபிங்கர் கீழே இருக்கணும். ரிலீஸ் வந்து இப்படி பண்ணுங்க. சிம்பிள் இது. ஸோ இப்படி வரணும், இப்படி போடணும். ஓகே, நம்ம லெக் ஸ்பின் பார்க்க போகிறோம். லெக் ஸ்பின்னும் சேம் தாங்க கிட்டத்தட்ட. ஸோ தம் ஃபிங்கர் கீழே, இதுக்கும் கேப் இருக்கணும், இதுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க, இவ்வளோ அண்ட் இவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கா, அதே மாதிரி தாங்க இருக்கணும். ரிலீஸ் பண்ணுறது இப்படி பண்ணணும். ஸோ பவுலர் இப்படி வருவாங்க அண்ட் இப்படி ரிலீஸ் பண்ணணும். தெரியும் உங்களுக்கு என்னென்னலாம் பவுலிங் தெரியுமோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பவுலிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு கிரிக்கெட் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை.